கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 45வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் சத்தமிட்டு அழுதான், அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். அல்லேலூயா. இந்த வசனம் யாரை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், யோசேப்பு என்று சொல்லுகின்ற பரிசுத்த மனிதனை குறித்து சொல்லுகிறது. யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது அவன் கர்த்தருடைய சொப்பனத்தை காண்கிறவனாக சிறுவயது முதலே இருந்தான். அவன் அப்படி சொப்பனத்தை பார்க்கிறதினாலே ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த கர்த்தருடைய வார்த்தைகளை, திட்டங்களை அவன் சொன்னது நிமித்தமாக சகோதரர்களால் பகைக்கப்பட்டவனாக, சகோதரர்களால் புறம் தள்ளப்பட்டவனாக அவன் படுகுழியிலே போடப்பட்டு அங்கிருந்தும் அவன் ஸ்தோத்திரம் அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுபடியும் அடிமையாக விற்று போட்டார்கள். அல்லேலூயா. ஒரு அடிமைத்தன வாழ்வுக்குள்ளே அவன் தள்ளப்பட்டு அவனுடைய வாழ்க்கை ஒரு தேவனுடைய திட்டம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தரிசனம், தேவனுடைய சொப்பனம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்த பொழுது அவன் பார்த்தது போல நேரடியாக உயர்வு அவனுக்கு வரவில்லை. அல்லேலூயா.